ஃப்ரெண்ட்வுட் சின்னர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் திருநெல்வேலி பயணத்துல பிரச்சாரங்கள் மேற்கொள்ளும் போது தன்னுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வேட்பாளருக்கு ஆதரவா ஓட்டு கேட்டாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. தன்னை முன்னிறுத்தி என்ன பண்றாரு, வாக்கு சேகரிக்கிறார். ஏன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வேட்பாளர்களையும் ஏகப்பட்ட வழக்குகளும் குற்றங்களும் இருக்குதுங்க. சோ இத சொல்லி அவர் கேட்க முடியாது. இப்போ ஒரு பொதுவா ஒரு கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் ஆதரித்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேட்பாளர்கள் இப்படியெல்லாம் நல்லது செஞ்சிருக்காரு, இவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க, இப்படியெல்லாம் உங்களுக்கு மக்களோட மக்களா நின்றுருக்காங்க, இவர் இப்பவே இப்படி இருக்கிறாருன்னா எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு எவ்வளவு செய்வாருங்க, அதனால இவருக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பாங்க. ஆனா விஜய் எப்படியான ஒரு ட்ரெண்டிங்க கையில் எடுக்கிறார்னா, இந்த வேட்பாளர் மேல போதைப் பொருள் வழக்கு இருக்கு, இவருக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்க முடியாது. இந்த வேட்பாளர் பெண்களை ஆபாசமா படம் எடுத்து பெண்களை அசிங்க சீமா திட்டி பெண்களை மிரட்டி இருக்கிறாரு, இவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. இந்த வேட்பாளர் மேல போதைப் பொருள் கடத்தல் வழக்கு இருக்கு, இவருக்கு ஆதரவா வாக்கு போடுங்கன்னா போட முடியாது. சோ இவங்களை எப்படி மறைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மேல விஜய் விசில் போர்வையை போத்துங்க, இந்தாங்க இவர் தான் விஜய், இவர் தான் விசில், ஓட்டு போடுங்க அப்படின்றாரு. ஒருவேளை விஜய் சொல்ற மாதிரி 233 தொகுதியிலும் விஜய் தான் நிக்கிறாங்க, விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னா, அந்த போதை பொருள் வழக்கு இருக்கு, அவரும் விஜய் தானா? பெண்களுக்கு மேல பாலியல் வழக்கு இருக்குது, அவரும் விஜய் தானா? பெண்களை ஆபாசமா திட்டி வீடியோ எடுத்தாரு, அவரும் விஜய் தானா அப்படின்ற கேள்வி எனக்கு இல்ல, மக்களுக்கு எழும்பியிருக்கு. ஏன்னா இவர் தான் சொன்னாரு 233 தொகுதியிலையும் ஒவ்வொரு வேட்பாளரும் விஜய் அப்படின்னு இவர் தான் சொன்னாரு, நான் சொல்லல. சோ அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது இந்த கேள்விகள் கேட்க வருது. சோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இவர் விஜய் தேர்ந்தெடுத்திருக்கிற வேட்பாளர்கள் மேல பல குற்றங்கள் வழக்குகள் நிலுவையில இருக்கு. சோ அதை சொல்லி ஒரு வாக்கு கேட்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எல்லார் மேலையும் விஜய் என்ற போர்வையும் விசில் என்ற போர்வையும் போத்தி விஜய்க்கு வாக்களிங்க, விசிலுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய வாகனத்துல வேட்பாளர்களை ஏத்தாம, வேட்பாளர்கள் பேர் சொல்லாம, வேட்பாளர்கள் ஆதரித்து ஓட்டு கேட்காம தன்னை முன்னிறுத்தி என்ன பண்றாரு, வாக்கு கேட்கிறார் விஜய். சோ இப்படியா பிரச்சாரம் செய்கிற விஜய் அவர்கள் மக்களை பெருசா ஏமாற்றுகிறார், மக்களை பெருசா குழப்புகிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். இதை பத்தியோட கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.